அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவிகேல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாபா. அன்பு நண்பர்களே, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரீதியாக நிறைய பேருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. நிறைய பேருக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டேக்ஸை கட்ட சொல்கிறாங்க அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்கன்ற நோட்டீஸ் நிறைய நண்பர்கள்ட்டேருந்து வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த நகராட்சி அல்லது பேரூராட்சி லிமிட்டில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்பவர்கள் அல்லது தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும். இதுக்காக தான் இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த நோட்டீஸ் எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலைன்னாலும் சரி, உங்களுடைய ஜிஎஸ்டி ESIBF ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்டீஸ் உங்களுக்கு சேரும். ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களோ அந்த இதிலேருந்து கணக்கு வச்சு அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, எவ்வளோ சேலரி இது பண்ணுறீங்கன்ற ஒரு கால்குலேஷனில் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக இந்த டேக்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தாலும் சரி, திருப்பி நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டும் இது கூட ஆட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இப்போ GST ESIBF ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கான நோட்டீஸ் போயிருக்கு. எல்லாருமே அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை அந்தந்த நிர்வாகத்திற்கு ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சார்ந்த விஷயங்களுக்கு மேலும் தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.